உண்டு. கட்டை கசலாம் எப்பவே கட்டப்போ நின்று அலக்கிட்டாங்க. ஏன்னா மேல 4 சீரு கீழே 3 சீரு மொத்தம் 1.25 அடி தான். இந்த 1.25 அடிக்குள்ளேயே ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஆக்கி வச்சிருக்காரு. அதை வெளியே அவர் பிறந்த நாள் எது உங்களால சொல்றாங்க. உங்க நாட்டுல பிறந்த அவர் எழுதினாலும் அதை அரங்கேற்றம் பண்ணது எந்த நாடு? பாண்டிய நாடு. பாண்டிய நாடு தான் அரங்கேற்றம் பண்ண கண்டிப்பாக. ஆனா நீங்க வந்து சும்மா கற்றோரு பெரியவர் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு சொல்லிய அப்புறம் வேற மாதிரி உங்க நாட்டுல பிறந்தவர்கள் வள்ளுவர் பிறந்தவரை அப்படிங்க யாரோட வள்ளுவர் பிறந்தது அதை முதல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. திருவள்ளுவர் அப்படி சொல்லுங்க. திருவள்ளுவர் வந்து எங்களுடைய நாட்டை எங்களுக்கு நாடு தொண்டையில பிறந்திருக்காங்க அப்படின்னாங்க அதை விட பெருமை எங்க நாட்டுக்கு தேவை கிடையாது. ஆமா அதே போல புரியவில்லை சொல்லக்கூடிய நாளைக்கு அம்மையார் பிறந்தது அதுவும் சொல்றாங்க. ஆமா சோழர்கள் நிறைய பெருமை அடைஞ்சிருக்காங்க. ஆமா சேகர் இருந்திருக்காரு. 63 நாயன்மார்கள் 43 நாயன்மார்கள் என்னுடைய நாட்டில் இருந்திருக்காங்க. என் ஆச்சாமி சொல்லுங்க நாலு உங்களை மங்கையர்களே பெண்தானே அதெல்லாம் சொல்லுங்க நாலு அப்படின்னு பிறந்த நாடு உங்க நாடு. ஆமா உங்க நாடு கண்டிப்பாக. அந்த நாட்டுல பெருமையான பிறந்தாங்க. அவங்க பெருமை அடைஞ்சது கூட எங்க? பாண்டிய நாடு. பிறந்ததே முக்கியமானவா? பிறந்தது முக்கியமா? அந்த நாட்டுல பிறந்தவங்க அங்க போய் பேர் வாங்க முடிஞ்சிச்சு. பிறக்கல அப்படின்னா எப்படி பேர் வாங்க முடியும்? ஒரு சிறிய கேள்வி கேட்கிறேன். தாராளமா கேட்கலாம். நான் திருப்பி கேட்பேன், சும்மா விட மாட்டேன். சரி சரி கேள்வி சுருக்கமா கேளுங்க. கேள்வி விரிவா கேட்காம விரிவாக கேட்பாங்க. முருகனை வந்து 3:30 வெளியில விடணும் அப்படின்னு வந்த உடனே சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் எல்லாருமே சுருக்கமா பண்ணிட்டாரு. அது என்ன காரணம்னா ஊர்ல கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டாங்க புரியுதாரா? வெளியே போயிட்டாரோ புரியுதாங்க. சரி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா பிறகு முடியவர் என்ன பண்றாரு? பிறகு முடிவருக்கு வந்து அகமை அப்படிங்கிற ஒரு கண்ணு. சரி எங்க இருக்கு? கால இருப்பவருக்கு கால வந்து அகமை அப்படி விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல சொல்லுங்க. இந்த சிவபெருமானுக்கு உருவ வழிபாடே கிடையாது ஏன் அப்படின்னாங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தை நாரதர் சொல்றாரு. கவனமா கேளுங்க. நல்லா கேளுங்க. பிறகு முடிவருக்கு வந்து அகமை அப்படிங்கிற ஒரு கண்ணு வந்து கால இருக்கு. அந்த அகமைங்கிற கண்ணு இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அகமை. அந்த அகமை அழிக்கணும் அப்படின்னு நான் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா யாகம் எல்லாம் நடத்திக்கிட்டாங்க. யாகம் நடத்தணும்னா அதுல அந்த யாகத்தின் மூலியமா வரக்கூடிய அபிமானத்தை வந்து யார் கொடுக்கணும்னா சாத்விக குணம், அதாவது அமைதியான குணம் படைத்த கடவுளுக்கு தான் கொடுக்கணும். யாருக்கு இருக்கு அப்படின்னு சோதிக்கணும். சோதிக்கணும் அப்படின்னாக்க யாரையும் அனுப்ப வேண்டாம். நான் தான் போய் யார்கிட்ட சொல்றேன்? பிறகுமொழிவர்கிட்ட போய் சொல்றேன். பிறகுமொழிவரே நீயா அதுக்கு சரியான ஆளு. நீனே போயிட்டு மும்மூர்த்தியில யாருக்கு சாத்விகம் குணம் இருக்கு அப்படின்னு போயிட்டு நீனே போயிட்டு கண்டுபிடிச்சுடுவா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வைக்கிறேன். பிறகு முடிவரா முதல்ல எங்க வராரு? கைலாயத்துக்கு போறாரு. கைலாயத்துல யாருக்கா? சிவபெருமான் வந்துருக்காரு. சிவபெருமான் வந்து ருத்ரகாண்டம் ஆடிக்கிறாரு. ஆடிக்கிறதுக்குள்ள வந்து சிவபெருமானே பிறகு முடிவு வந்திருக்கேன் அப்படின்னு 3 மணிக்கு சொல்றாரு. வரவேற்பு கிடைக்கிறார். உடனே ஒரு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே நான் வந்தது நான் எப்பேற்பட்ட முடிவு வந்திருக்கேன். நான் வந்தது கூட தெரியாம நீ வாட்டி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஆக இனிமே என்னை மதிக்காத காரணத்தினால இனிமே கூட உங்களுக்கு உருவ வழிபாடே இல்லாம போக கடவுள் அப்படின்னு சாப்பிட்டு கொடுத்துறாங்க. யாரே பிறகு முடியும். அதுக்கெல்லாம் எங்க வராங்க? சத்தியலோகம் போறாங்க. சத்தியலோகத்துல அங்கேயா இருக்கா? எங்கப்பா இருக்காரு. எங்கப்பா இருக்கிற அங்கே வீட்டு பிரமா யார் வந்திருக்கேன்? பிறகு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே ஒரு 3 மணி சொல்றாங்க. எங்க அப்பாவும் மதிப்பு கொடுக்கல, வரவேற்பு கொடுக்கல. அப்படியா? நீ என்னை மதிக்கல. ஆக உனக்கு கோவிலே நம்ம போகக்கூடாது அப்படின்னு யாருக்கு? எங்க அப்பாவுக்கு சாமி கொடுக்குறாரு பிரம்மனுக்கு. அதை இங்க போறாரு, வைகுண்டம் போறாரு. வைகுண்டத்துக்கு போன பிறகு அங்கே வீடு வந்தாங்க. பாரு மகாவிஷ்ணு அங்கே இருக்காரு. மகாவிஷ்ணு அங்கே இருந்தாரு. யாரும் மரியாதை கொடுக்குறாரு. அதாவது மரியாதை சொல்ல முடியாது, வரவேற்பு கொடுக்குறாரு. என்னடா இருக்கக்கூடிய முடிவு ஒரு 3 பேர் 30 நேரங்கள் 2 பேருமே கொடுக்குறாரு. இந்த 3ஆவது நமக்கு வரவேற்கக்கூடிய போக என்ன பண்றாரு? எட்டி என்ன பண்றாரு? இதய கமலத்துல உதவி விடுறாரு. யாருங்க? மகாவிஷ்ணு. எட்டி உதைந்த பிறகு இவர் என்ன பண்றாரு? இப்ப நீ
நீங்க என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன பண்ணணும்? இல்ல அடிக்கிறது அப்பா அடிக்க கூட நான் வலிக்கவே போய் என்ன அரவணைக்கணும். நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன அடிச்சீங்களோ அந்த இடத்துல நான் பேசுவேன். கேட்கணும். ஆமா. கேட்டுக்கிறேன். ஆனா மகாலட்சுமி என்ன தெரியுமா, உதய வாங்கிக்கிட்டு அவரோட இதயத்தை அவர் இதய கமலத்தை வந்து பேசிக்கிறாங்க. யா நீங்க உடனே என்னுடைய இதய கமலமே இந்த மாதிரி வலிக்குது, அப்ப உங்க கால்கள் எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லி பாரத தலைவராரு தலைவர்கள் அகந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணை பிடிங்கி எடுத்தாங்க. அகந்தை என்பது அகந்தை அப்படின்னு போனது. ஆனா சிவபெருமானுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து உணவு வழிபாடு உண்டு. சுருட்டை பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மக்கள் உணவு வழிபாடு உண்டு. என்ன காரணம்னா ஆளாள சக்தி உண்டா, ஆளாள சுந்தரர்கள் உதவி பாத்திரங்களை கலையிறாங்க. பாத்திரங்களை கலைகின்ற பொழுது முதல்ல வந்து விஷம் தான் வந்துச்சு. அந்த விஷத்தை கொண்டு போய் ஆளாள சுந்தரர் யாரும் உங்களுக்கு கொடுக்குறாரு, சிவபெருமான கொடுக்குறாரு. சிவபெருமான அப்புறம் என்ன பண்றாரு, அந்த விஷத்தை சாப்பிடுறாரு. சாப்பிடுற சக்தி ஆகிறவர் அதான் தன்னுடைய கணவர் ஆகிறவர் வந்து என்ன ஆகுது, விஷத்தை சாப்பிட்டாங்க, ஏதோ ஏதாவது ஆகி போயிருமே அப்படின்னு அந்த விஷம் வந்து தொண்டையை விட்டு கீழே இறங்க விடாம கழுத்தை இறுக்கி முடிச்சான். இறுக்கி பிடித்த பிறகு அதாவது விஷமாப்பட்டு என்ன நேரம் நீளம், கண்டம் என்றால் கழுத்துன்னு அர்த்தம். அந்த நீல நிலமாவது கண்டத்தை இருக்கிறதுனால திருநீல கண்டம் ஒரு பெயர் வந்தது. ஆக விஷத்தை சாப்பிட்ட உடனே விஷத்தால இரவு முழுவதும் தூங்காம திருமணம். சிவனே விழித்திருந்த ராத்திரி சிவராத்திரி ஒன்று. அவர் விஷத்தை சாப்பிட்டு சுருண்டு படுத்தாங்க. யார் வழியில? பார்வதி வழியில். அதனாலதான் சுருட்டை பள்ளி, சுருண்டு படுத்ததுனால சுருட்டை பள்ளி. அந்த இடத்துல மட்டும்தான் சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு உண்டு. சரிமா? இப்ப நான் என்ன கேட்டோம்னா, போர் நடக்க போதுமா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணாங்கன்னா, அவரால் மட்டும் மூணே மூணால மகாபாரதத்தை வந்து முடிக்க முடியும். அப்பேற்பட்ட 3 அம்பு சிவபெருமானால வாங்கினாங்க. அது அப்பேற்பட்டாரு அவன் தான் முழுக்க 14 யுத்தத்தை பார்த்தாரு. கணவர் என்ன அது பார்ப்பீங்க அப்படின்னு 14 யுத்தத்தை பார்த்தான். அதே 14 யுத்தத்தை பார்த்தான். அவன் யாரு, அவன் இருக்க தன்மை, அவன் எங்க இருந்து பார்த்தான்? 14 யுத்தத்தை பார்த்தது நீங்க சொன்ன மாதிரி பார்ப்பறையை பார்த்தாரு. 14 யுத்தத்தை பார்த்தது யாருனாக்கா அரவாண்ட பேரு, அவன் தான் 14 யுத்தத்தை பார்த்தது. நீங்க கேட்ட கேள்வி முன்னாடி பதில் இதுதான். அவனுடைய தன்மை என்ன அதை சொல்லுங்க. தன்மை என்னன்னா அவர் வந்து 30 நிலத்துல பொருந்தியவர். 30 நிலத்துல பொருந்தியவர். மகாபாரதத்துல யார் இருக்காங்கன்னா கண்ணபெருமான் 30 நிலத்துல உண்டு, அர்ஜுனனுக்கு 30 நிலத்துல உண்டு, இந்த அரவானுக்கு 30 நிலத்துல உண்டு. இந்த அரவானை தான் பணி கொடுத்து பாரத போரை பாண்டவர்கள் வென்றார்கள். அவங்களால முடியல. பாண்டவர்கள் செஞ்சாங்க அப்படின்னாக்க பாண்டவர் கூட யாரும் இல்லைன்னா கண்ணபெருமான்மா மகாபாரதத்துல வந்து பொதுவான ஆளு. மகாபாரதத்துல கண்ணபெருமா பொதுவான ஆளு. அவர் யார் பக்கம் இருந்தாரு? பாண்டவர் பக்கம் இருந்தாரு. ஏன் என்ன காரணம் பாண்டவர் பக்கம் இருக்கிறதுக்கு? கண்ணபெருமான்மா பாண்டவர் பக்கம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீதி தவறாம இருக்கிறது யாருன்னா பாண்டவர்கள். ஆமா. அநீதியாக இருக்கிறது யாரா? கௌரவர்கள். ஆமா. அநீதி ஜெயிக்கணுமா, அதாவது அநீதி வெற்றி வரணுமா, நீதி வெற்றி வரணுமா? நீதிதான் வெற்றி வரணும். ஆமா. தர்மத்தின் வாழ்க்கை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும் அப்படின்னு இருக்காங்க. ஆமா. அதை சொன்னது யாரு? அதே சொன்னாரு. அதனாலதான் என்ன சொன்னாரு, இவங்க வெற்றி பெற்றிருந்தா கழிவு வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. ஆமா. கழிவு வரைக்கும் இருப்பாங்க. என்ன ஆகுது? நம்மளால என்ன ஆக முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி. நம்மளே குடும்பம் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வரணும்னா ஒரு 10 நாளைக்கு 100 பேர். ஆமா. 100 பேர் சாதிக்க போவாங்க. ஆமா, கண்டிப்பாக. ஆனா அந்த பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுனால தர்மராபட்டவர் என்னங்கிறாரு, உயிரோடவே எங்க சொந்தத்துக்கு போறாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி. ஏன்னா இது சந்தேகம் தான், இது கேள்வி கிடையாது. இப்ப மகாபாரதத்துக்கு முன்னாடி சண்டை, இப்ப போருக்கு போறோம் அப்படின்னாக்க நிறைய 1000 கணக்குல போறாங்க. ஒரு 1000 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேர்ல எல்லாருமே உணவையாக திரும்பி வந்துடுறாங்க.
சொல்லுவாரு. ஏன் வரலேன் இப்ப சண்டை விட்டு எல்லாம் வர்றாங்க. வந்த உடனே அவருக்கு சோறு போடணும், உணவு. சரியா? உணவு உபசரிக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாச்சு. ஆனா மீதி துளி கூட சாப்பாடு கிடையாது. எல்லாரும் கூட போக மீதி துளி கூட சாப்பாடு கிடையாது. இந்த கணக்கை சரியா யோசனை பண்ணி எப்படி அவரால சமைக்க முடியுது? இத்தனை பேரை இறந்து இருக்காங்க, இத்தனை பேரை மீதி வருவாங்க அப்படியே முன்கூட்டியே தெரிஞ்சு யாராவது சமைக்க முடியுமா? ஆனா அவர் சமைச்சாரு. அதெல்லாம் எப்படி கேட்கிறேன். அஷ்டமா சித்திரம்னு ஒன்று இருக்கு. அனிமா மகிமா நகிமா கனிமா பிராப்தி பிரதாமி விசத்துவம் விசித்துவம். இது அறிந்தால் மட்டுமே முக்காலமும் உணரும் தன்மை அனைவருக்கும் உண்டு. ஏன்னா கமலரத்னா இருக்காங்க, அவருக்கு தான் எல்லாமே தெரியும். பிறப்பால் மனித குலமாக இருந்தாலும் ஆனா அவர் கடவுள். கடவுள் தானே? ஆமா, கடவுளையும் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணுப்பட்டவர். அப்படியே பட்டாரு. ஆனா அதற்கு முன்பாகவே என்னன்னாரு, பாகாளியப்பட்டவர் என்னன்னா சமைக்கிறது. அவ கையில் இருக்கிறது அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரத்துல நன்மை என்ன? குறையாமல் வரும். ஆனா இந்த அட்சய பாத்திரத்துல எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கழுவி கவுத்து வச்சுட்டோம்னா திரும்ப ஒண்ணும் வராது. ஆமா, மறுநாள் தான் அதை பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக. இதை எழுந்த துணியோட என்னன்னா துருவாச முனிவர் வராரு. இருக்கிற முனிவருடைய கோவக்கா முனிவர் யாரு? துருவாச முனிவர். விஸ்வாமித்திரரோட யோசிச்சுதான் சாபம் கொடுப்பாரு. ஆனா துருவாச முனிவர் வந்து யோசிக்கவே மாட்டார். மனம் போன மாதிரி நடந்தா உடனே சாப்பிட்டு சொல்லுவாரு. ஆக துருவாச முனிவரும் 108 அவர் சிஷியர்கள் வெளிப்படுறாங்க. எங்க வராங்க? துரியோதனை வீட்டுக்கு போறாங்க. போற உடனே இதாங்க சமயம் அப்படின்னு வந்து இவர் என்ன பண்றாரு? ஐயா, எங்க வீட்டுல இப்போதைக்கு எதுவும் இல்லை, பாண்டவர் வீட்டுக்கு போங்க, பாண்டவர் வீட்டுக்கு போயிட்டு நிறைய சாப்பாடு இருக்கு, அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆனா இதுக்கு இடையில பாண்டாளியா போட்ட என்னன்னா சட்டையை கழுவி கவுத்துட்டா, கவுத்து வச்சுட்டா. சரி, துருவாசனை இருந்து போயிட்டாரு. இந்த அம்மாக்கு ஒரே பணவட போகுது. இப்ப முடிவு வந்துட்டாரு. எப்படி அந்த சாப்பாடு பரிமாறுவது? சட்டையை வந்து நம்ம திரும்ப எடுத்தோம்னாக்கா அதுல இருந்து உணவுகள் வராது. அப்படியே ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்துச்சு. அது ஒரு ஆள் வந்தாலும் பரவாயில்ல, 108 பேர் சேர்ந்து வந்துருக்காங்க. என்ன பண்றது? அவங்க யோசிக்கிறார். யோசிக்கின்ற பொழுதுதான் அப்பதான் கமலரத்னா வந்து நினைக்கிறேன், ஆனா இப்ப ஏற்பட்ட இக்கட்டான நான் சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். அப்பதான் இந்த கமலரத்னாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பச்சை வட்டத்தை எடுத்துட்டு வா அப்படி சொன்ன உடனே அதுல வரல ஒரே ஒரு சிறிய கீரை, ஒரே ஒரு பழுத்த சோறு, இது 2 தான் இருந்துச்சு. அதை எடுத்து கமலரத்னா சாப்பிடாரு. எப்படி சாப்பிடாரு? உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுடைய பசியும் அடங்கட்டும் அப்படி சொல்லி சாப்பிடுறது. அந்த 108 குளிக்க போனா பத்தியா? ஆமா, திரும்பி வந்தவங்க அத்தனை பேருக்குமே பசி இல்லாம போயிடுச்சு. பசி இல்லாம போயிடுச்சு. ஆமா, அப்ப அவருக்கு தான் தெரியும் இத்தனை பேருக்கு சமைக்கணும், இப்படி சமைக்கணும் அப்படின்னு. ஆமா, சரி இருக்குங்க. நம்ம நிச்சயமா நிறைய பேசலாம். இந்த முருகன் வந்து தயாரா இருக்காரு. ஆமா, ஒரு பசுந்த பாடுகள் நிறைய பேசக்கூடிய ஆளு. அப்படியே ஒரு காரணம் இருக்கு. ஆமா, இன்னொரு காரணமும் இருக்கு. ஊர் கட்டுப்பாடு இருக்கு. அவங்க 3 மணிக்கு விட சொன்னாங்க. 3:30 மணி ஆயிடுச்சு. 3 மணி 3:15 மணிக்கு முருகப்பெருமான வெளியில விடணும் அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்ல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. ஆமா, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் விடுறோம். எனக்கு 4 மணி ஆயிரும். ஆமா, இனிமேல் வந்து முருகப்பெருமான வெளியில வர்றாங்க அப்படின்னாக்க இந்த ஊர்ல வழித்திருநாள் நடந்தாலும் 3:15 மணிக்கு வெளியில வர சொல்லிருங்க. ஆமா, 4 மணிக்கு முருகன் வர வேணாம்னு சொல்லி 3 மணிக்கு வெளியில வர சொல்லிருங்க. அதே போல நம்ம நீங்க தான் சொல்லணும், மக்களாக்கி நீங்க தான் சொல்லணும். இந்த ஊர்ல சொன்னாங்க, நான் உள்ள வந்தோன்னு சொன்னாங்க, அம்மா 3 மணிக்கு முருகன் விடுவாங்க, அது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப சரிம்மா 3:30 விட்டுருங்க அப்படின்னாங்க. அதே போல நம்மளே என்ன பண்ணணும்னா வருகிற போது சாப்பிட்டு முடிச்சு விட்டு 9:30 மேடைக்கு வரணும். ஆமா, அப்பதான் 10 மணிக்கு சொல்லி ஏன் என்ன காரணம்? ஹைகோர்ட்ல இருந்து எடுத்தா எங்களுக்கு உத்தரவு வந்துச்சுன்னா எங்க ஆளுக பண்ண வேலை அம்புட்டுமே. ஆமா, உண்மையில நாங்க பகிரும் போது எங்க ஆளுக வந்து பண்ண வேலை. ஒரு சில நாடகங்கள் பேசி ஒரு சில பேர் போறாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க முருகனை வெளியில காட்டாம ஒரு நாடகம் நடத்திருக்காங்க. முருகனை வெளியில காட்டாம ஒரு நாடகம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆமா, அதனாலதான் இந்த மாதிரி உத்தரவுகளுக்கு வந்திருக்கு. இனிமேல் 3:30 மணிக்கு முருகன் வெளியில வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற நாடகம் பார்க்கலைனாக்கா வெளியில வர சொல்லிருக்கோம் முருகனை. ஆமா, நன்றி நன்றி நன்றி. நீங்க நாங்க வந்து காரணம் சொல்லுங்க. முருகனை திருமணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா காலத்து முதல் காலமா போனா பார்த்தா முதல் காலம் கிடைக்கும் தெய்வமா வணங்கிட்டு இருக்கு.
சொல்லுங்க. அது காரணம் தரம் புரியுதா புரியலையா சொல்லுங்க என்ன மாணி முருகன் மாணி வருகையில் வரவே கொடுவா எங்கள் அனைவருக்கும் நல்லா செய்து கொடுவா